பார்த்தீங்கன்னா 3 கரண்டி எண்ணெய் ஊத்தி, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கு. போட்டு சீரகம் கொஞ்சம் வதங்கினதும் 4 சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த மாரிலாம் 4 பெரிய வெங்காயமா பார்த்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும் இல்லையா? அதுனா நல்லா 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இத குட்டி குட்டியா வெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும். எவ்வளோ சைஸ் வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில தான் வெட்டினேன். இது வந்து தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு பார்த்தீங்களா? ஸோ தக்காளி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சின்னதா நம்மளால வெங்காயம் வெட்டவே முடியாது. குட்டி குட்டியா கட் பண்ணி போடுறதுனால என்ன, கேஸ் ப்ராப்ளம் இருக்கிற டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலிண்டர் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் வத்தணும் கொஞ்சம். வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் ஊத்தவே கூடாது. தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது. இதுலயே தான் இருக்கிற தண்ணியே தக்காளியிலேயே அதிகமா தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தண்ணி வத்தணும் நமக்கு. இத நம்ம இப்ப வந்து கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். அந்த பிளேட வந்து கொஞ்சம் சேஃபா கிளீன் பண்ணணும். ஷார்ப்பா இருக்கு. ஆல்ரெடி பாத்திரத்துல பாருங்க, பாத்திரம் நெறைய விளக்குறதுக்கு இருக்கு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டா விளக்குவேன். ஏன்னா, அ இன்னும் நம்ம வேலை பண்ண நெறைய பாத்திரம் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. வேலை வந்து ரொம்ப ஈஸி இது கழுவுறது. கிளீன் பண்றது ஈஸி. ஆனா கிளீன் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. காத்தோட்டமா இருக்குன்னா உண்மையிலே அதுதான் 3 கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ எடுக்கல. ஸோ இது இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஹையில் வச்சுருங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போடும்போது தக்காளி நல்லா வதங்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும். ஸோ நான் குட்டியாக வெங்காயமும் தக்காளியும் வெட்டி போட்டனால உப்பு மொதையே போட்டுருவேன் முதல்ல. அது குட்டியாக வெட்டி போட்டாலும் சீக்கிரம் வதங்கிடுதா, ஸோ அதனால் போடல. நீங்கள் மொதையே போட்டுருங்க, கொஞ்சம் பெருசாக வைக்கணும். ஸ்டைல் வச்சுக்கணும். ஸோ வத்தத்தூள். இந்த வத்தத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப உரப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவிடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே செஞ்சதுங்க. இஞ்சி பூண்டு 2 ஈக்குவலாக போட்டு அரைக்கணும். இது வந்து எப்படி வெயிட் பண்ணணுன்னா, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பூண்டு தோல் உரிச்சதுக்கப்புறமா இஞ்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுமே ஒரு 1/4 கிலோ போட்டு அரைச்சி ஒரு பெரிய பாட்டில், இந்த 98 பாட்டில் பார்த்திங்களா, அதில் போட்டு வச்சுருப்பேன். இது எடுக்க கை நல்லா பிடிச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சின்னதாக இருக்குது பார்த்திங்களா. வேறு எந்த பாட்டிலில் போட்டாலும் உடச்சிடுறேன். ஸோ இதில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த பூண்டு பாக்கெட் இது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நான் வெளியே வாங்கினேன் வினிகர் போட்டு ஸ்மெல் அடிக்குது பார்த்திங்களா. வினிகர் போட்டாங்கன்னா ஸ்மெல் அடிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஃப்ரிட்ஜில். சரிங்க, இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி சட்னி. டேஸ்ட் பார்த்து